நமது அரசு தமிழக அரசு வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம்னு ஒரு அருமையான திட்டம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம் வரை கவரேஜ் உண்டு. இன்னைக்கு லெவலில் 1,40,00,000 குடும்பங்களுக்கு கார்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்ட்டு கவர் ஆகுது, கேன்சர் கவர் ஆகுது, பிள்ளை பத்துக்கிறது கவர் ஆகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது கவர் ஆகுது, இறுதி ஆப்ரேஷன் கவர் ஆகுது, எல்லாமே கவர் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்போது ஒரு நல்ல இன்சூரன்ஸ் தெரிஞ்சவர் என்ன பண்ணுவார்னா, தான் போட்டிருக்க கண்ணாடியிலேருந்து வாட்ச்லேருந்து மொத்தம் இன்சூர் பண்ணியிருப்பார். ஒரு வீட்டை ஃபுல்லாக இன்சூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க என்ன ஒருத்தர். அப்படி கேட்கும்போது நான் ஒரு கணக்கு போட்டு சொன்னபோது ஒரு நாளைக்கு 15 ரூபா தான். போலீஸ்காரர் பிடிக்கிறான்றதுக்காக மட்டும் வண்டிக்கு இன்சூரன்ஸ் வச்சுக்காதீங்க. டாக்டரு ஹாஸ்பிட்டலில் போனால் உச்சி இழுத்துருவார் இன்சூரன்ஸ் இல்லைன்னா. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் www.aliaonlinestore.com. Q7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நந்திதா, சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து சோஷியல் அவேர்னஸ் தரக்கூடிய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னும் பொழுது இன்னைக்கு ஏழை மக்களுக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள், ஏழை மக்களுக்கு பயன் தரக்கூடிய இன்சூரன்ஸ் அப்படின்னு எதனா இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க சார். ஏழை மக்கள் பணக்கார மக்கள்லாம் வியாதி பார்க்கறது கிடையாது. வியாதிக்கு ஏழை மக்கள், பணக்கார மக்கள், வயதானவர்கள், சின்னவர்கள், பெரியவர்கள் அப்படின்ற வித்தியாசமே கிடையாது. நான் இன்சூரன்ஸில் ஒரு 33 வருடம் பணிபுரிந்ததுனால சொல்கிறேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாத இருந்தானா அவன் வீடு பூட்டாத வீடு மாதிரி அவன் உடம்பு. ஓகே, ஒரு வீட்டில் பூட்டாத போனீங்கன்னா எவ்வளோ ஆபத்து இருக்கோ அதே மாதிரி உங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஆபத்து இருக்குது. ஸோ பணக்காரங்க சம்பாதிக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. அரசு, நமது அரசு தமிழக அரசு முதலமைச்சர் காப்பீடு திட்டம்னு ஒரு அருமையான திட்டம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம் வரை கவரேஜ் உண்டு. ஓகே, ஃபேமிலி மொத்தத்துக்குமா இல்லை ஒரு 4 பேருக்கு சேர்த்து 5 லட்சம் வரைக்கும்? சம்டைம்ஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட பண்ணுறாங்க தேவைப்பட்டா. அதுக்கு ஃபுல் ஃப்ரீ, 100% ஃப்ரீ. அதுக்கு மாத வருமானம் 12,000 ரூபா இல்லை 12 லட்சம் இருக்கணும். உங்களோட ஆர்டிஓ ஒரு லோக்கல் தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருன்னா முதலமைச்சர் காப்பீடு திட்டம் கொடுத்துருவாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். 12,000 அப்படிங்கிறது அவங்க அவ்வளோதான் சம்பாதிக்கணும். ஓகே, 12,000க்குள்ளே தான் சம்பாதிக்கணும். 12,000 வச்சுக்கலாம், ஏன் 12,000 மேலேன்னு பேசிட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது மக்களை. அது வாங்கிக்கலாம். வாங்கிட்டாங்கன்னா இது உங்களுக்கு சென்னை சிட்டியில் 12,000ன்றது பெரிய சின்ன அமௌண்ட்டாக தெரியுது. என்ன, காரைக்குடி இல்லை சிவகங்கையில் அந்த மாதிரி ஏரியாவில் அது ஒரு பெரிய அமௌண்ட்டு. புரிஞ்சுங்களா? அதனால் இதெல்லாம் நாங்கள் எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து எவ்வளோ மக்கள் பாதிக்க, இன்றைக்கி லெவலில் 1,40,00,000 குடும்பங்களுக்கு கார்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேருக்கு? 1,40,00,000 குடும்பங்களுக்கு ஒரு கார்டு. 1,40,00,000 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2ன்னு வரும். அவ்வளோ பேர் கவர் பண்ணியிருக்காங்க இலவசமாக. ஃபேமிலிஸே 1,40,00,000. ஓகே, 1,40,00,000 கார்டு ஓகே இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? அது ரொம்ப ஈஸி. அது ஆக்சிடென்ட்டு கவர் ஆகுது, கேன்சர் கவர் ஆகுது, பிள்ளை பத்துக்கிறது கவர் ஆகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது கவர் ஆகுது, இறுதி ஆப்ரேஷன் கவர் ஆகுது, எல்லாமே கவர் ஆகுது. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் அவேர்னஸ். உடம்பு சரியில்லைன்னு போய் பக்கத்து வீட்டில் கடன் கேட்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் கடன் சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? அது இல்லாத நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள், அதுவும் இன்சூரன்ஸ் இருக்கும். பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இருக்குது. இப்போது ஒரு நல்ல இன்சூரன்ஸ் தெரிஞ்சவர் என்ன பண்ணுவார்னா, தான் போட்டிருக்க கண்ணாடியிலேருந்து வாட்ச்லேருந்து மொத்தம் இன்சூர் பண்ணியிருப்பார். என்ன இன்சூரன்ஸ் இப்போது நீங்கள் கேட்கலாம், ஒரு வீட்டை ஃபுல்லாக இன்சூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க என்ன ஒருத்தர். அப்படி கேட்கும்போது நான் ஒரு கணக்கு போட்டு சொன்னபோது ஒரு நாளைக்கு 15 ரூபா தான் ஆகுது. வீட்டில் இருக்கிற எல்லா நகைகள் எல்லாம் சேர்த்து கவர் பண்ணும்போது 15-25 ரூபா கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு.
அப்போது நீங்கள் ஒரு வாட்ச்மேனை வச்சாலே ஒரு நாளைக்கு 800 செலவு பண்ணுறீங்களா என்ன? இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டால், நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 10,000 ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு, அந்த 10,000 ப்ரீமியத்தை 365 நாள் வகுத்துருங்க. அப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஃப்ராக்ஷன்ஸ் தான் வரும். ஸோ இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட். போலீஸ்காரர் பிடிக்கிறான்றதுக்காக மட்டும் வண்டிக்கு இன்சூரன்ஸ் வச்சுக்காதீங்க. டாக்டரு ஹாஸ்பிட்டலில் போனால் பிடிச்சி இழுத்துருவார் இன்சூரன்ஸ் இல்லைன்னா. ஹாஸ்பிட்டல்னால் இன்றைக்கி கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்களுக்கு ஓவர் ஹெட் காஸ்ட் இருக்கும். அதனால் வந்து நம்ம இன்சூரன்ஸோடு போனால் தான் அவங்க ஒழுங்காக பார்ப்பாங்க. ஓகே சார். இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து மக்களுக்கு ஒரு ஆர்டி நம்ம கட்டணும், ஒரு எஃப்டி கட்டணும், ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நிறையா விஷயங்கள் தெரியுது. ஆனால் இவ்வளோ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியக்கூடிய மக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் நோக்கி போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஆர்டி கட்டினா, எஸ்ஐபி கட்டினா, எஃப்டி கட்டினா பணம் திருப்பி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நான் எத்தனையோ கம்பெனி ஏமாற்றிட்டு போயிடுது, அது வேறு விஷயம். இன்சூரன்ஸு கட்டலன்னு ஏன் வரலன்னா அவங்க அனுபவிக்கிறேன்னு அர்த்தம் கஷ்டத்தை. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் தெரியும். போய் இந்த வியாதின்னு ஒரு இப்போ ஒரு ஹார்ட்டில் ஒரு ஸ்டண்ட்டு வைக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 லட்ச ரூபா செலவாகும். அந்த டாக்டர் பட்சத்தில் ஒரு 2 ஸ்டண்ட் வைக்கணும்னா 7 லட்ச ரூபா செலவாகும். என்ன பண்ணுவீங்க? ஒரு 20 லட்சம் இன்சூரன்ஸ் இருந்தால் அந்த பிரச்சனை முடிச்சிடுமா? கண்டிப்பாக. அந்த 20 லட்ச ரூபாய் இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ்னு இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கே எடுத்துக்கலாம், யாருக்கு வந்தாலும் அது மாற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா அந்த 20 லட்ச ரூபாயை பிரிச்சுக்கலாம். அதெல்லாம் நிறைய இருக்குது. இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் அ வெரி மஸ்ட். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இப்படி நினைக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க இப்போ இதில் ஒரு ரிட்டர்ன் இல்லை அப்படின்றதுனால தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு சிந்தனை இருக்குல்ல. இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து ஒரு 10 வருஷம் கட்டுறோம், நம்மளுக்கு 10 வருஷம் வந்து நம்ம அதை கிளைமே பண்ணல அப்படின்னா நம்ம கட்டுற காசு வேஸ்ட்டு தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ இப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு என்ன சொல்லி இன்சூரன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க? கேள்வியே அடிப்படையில் தப்பு. இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே. இது உங்களை காத்துக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு செலவு, அவ்வளோதான். இன்வெஸ்ட்மெண்ட் டு ரிட்டர்ன்லாம் இங்கே கிடையாதுங்க. உடம்புக்கு நோய் வந்தால் கார்டு எடுத்துன்னு போய் கொடுத்தா ஹாஸ்பிட்டலில் வச்சுப்பார், அவ்வளோதான். என்ன இப்போ இன்றைக்கி இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க இதில் அது என்னது படிக்கட்டில் கீழே விழுந்துடுறீங்க. அம்மா இப்போ தான் நம்ம 1 மணி நேரத்துக்கு மட்டும் தான் எடுத்த, ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஓகே. முதல் நாள் 1 ஹவர் முதல் ஹவர்லேருந்து அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் முடிய போகுது, நைட்டு 12 மணிக்கு முடிய போகுது, 10:30 மணிக்கு கீழே விழுவுறீங்க, இல்லை 10:30 மணிக்கு ஏதோ ஒரு நோய் வருது, கவர்டு. ஸோ அந்த அதை உங்களுடைய ஹெல்த்துக்கு நாங்கள் காத்துட்ருக்கனால அது இட் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் எ வாட் யூ கால் அது இன்சூரன்ஸ், அவ்வளோதான். அந்த இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துக்க முடியாது. அது லைஃப் இன்சூரன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் 10,000 ரூபா கட்டிட்டு கீழே இறங்கும்போது கீழே விழுந்து ஏதோ நாய் அது 10 லட்ச ரூபா ஆச்சுன்னா எங்களுக்கு நஷ்டம் தானே? ஆமாம். அப்புறம் என்ன? அதனால் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோடையோ இந்த சிப்பு, எஃப்டி, சீட்டு கம்பெனியோடலாம் சேர்க்காதீங்க. இது உங்கள் ஹெல்த்து, அதுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கிற ஒரு கவரேஜ். ஓகே, அவ்வளோதான். இப்போ முக்கியமாக நீங்கள் எதனா ஒரு 3 இன்சூரன்ஸ் மட்டும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார். இந்த 3 இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு 3 இன்சூரன்ஸ் மட்டும் எங்களுக்காக ரெக்கமெண்ட். இது ஒரு நல்ல கேள்வி நம்பர் வந்து வண்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டிக்கு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் ஹவுஸ் ஹோல்டர் இன்சூரன்ஸ்னு இருக்குது, அது போட்டு வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு வீட்டில் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஓகே சார். இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் சார்? அது நல்ல கேள்வி. லைஃப் இன்சூரன்ஸ்னால் ஒரு ஆவரேஜ் மனுஷனோட லைஃப் வந்து 85-90 வயசுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு 65 வயசு வரைக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா 65 வயசு தாண்டி நீ உயிர் வந்தீங்கன்னா அந்த கட்டின பணத்தோட ப்ளஸ்
இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ம். கட்டிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு நீ செத்து போயிட்டுன்னு வச்சுக்க, எவ்வளோ ரூபாய்க்கு நீ எடுத்தியோ 2 கோடி ரூபாய் எடுத்து 2 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. ஓகே. அதுவே லைஃப் இன்சூரன்ஸ். அது டேர்ம் இன்சூரன்ஸ் இப்போ வந்துடுச்சு. அப்போல்லாம் 85 வயசுலாம் எனக்கு தேவையில்லை சார், ஒரு 10 வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் 10 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம், 20 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம், 5 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். அது லைஃப்பில் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்துச்சு. இன்சூரன்ஸ் பற்றி எங்ககிட்ட நீங்கள் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. மக்கள் நிறைய பேர் இதை பார்த்ததுக்கு அப்புறமா இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்படுறோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சங்கீதா, தேங்க்யூ Q7. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு